நேற்று முன்தினம் உருவாகியிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது வங்காள விரிகுடாவில் இருந்து தென்கிழக்கு பகுதியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்கியிருக்கிறது. இந்த புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. அது படிப்படியாக வலுவிழந்த நிலையில் செல்கிறது. நேற்று தினம் அளவிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 55 கிலோமீட்டர் வேகத்தில் நிலை கொண்டிருந்த தாழ்முக்கம் தற்பொழுது படிப்படியாக குறைவடைந்து 45 கிலோமீட்டரில் பதிவாகி இருக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே சமயம் இந்த தாழ்வு நிலையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் காலை 7 மணியளவில் திருகோணமலைக்கு வடக்காக ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நண்பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கரையை கடக்கக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது வடக்கு மாகாணத்தினை பொறுத்தவரையில் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதோட வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமில்ல, முல்லைத்தீவு மற்றும் பருத்தித்துறை கடற்பகுதிகளில் கடல்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே சமயம் நீர்ப்பாசன திணைக்களமும் ஒரு அறிவிப்பொன்றை முன்வைத்திருக்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகளில், தாழ்நில பகுதிகளில் அதிகப்படியான வெள்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.